விட்டு அடக்கி ஆளும் போன்றவர்களே, உங்களிடம் ஒன்றினை கேட்க வருகிறேன். காக்கை குருவிகள் தன் உணவை தானே தேடிக் கொள்கையில் நீங்களே இலவசந்தோறும் இல்லந்தோறும் இலவச படிப்பதற்காக இல்லத்தரசிகளை வைத்துள்ளீர்கள். உனக்கு உணவிட்டால் தாய், உன் வழிகளை பகிர்ந்து கொண்டால் மனைவி, உன் கனவுகளை சுமப்பவள் மகள். இவர்களுக்காக நீ செய்தது யாது? இழந்ததுதான் யாது? விட்டு கொடுத்ததுதான் யாது? என் வயதிற்குரிய பெண்ணே, புரட்சி தீய மண்ணின் கற்பக விருட்சமே, அடிமையில் நீங்கி அண்டத்தை ஆள்வதாக மாதத்தில் கொண்டாலும் இன்னும் இல்லந்தோறும் இல்லங்களுக்கு ஆளாகி மீட்டெடுக்க ஆளின்றி மீண்டெழ துணிவிருந்தும் மீள மனமின்றி நான் சென்றிட்டால் நிர்கதியாகும் பிள்ளைகளான அனைத்தையும் மறந்து மன்னித்து வாழ்கிறாயே. ஏன் மண்ணையும் வென்று விண்ணையும் வென்றார்? ஏனோ இன்னும் ஆணை வெல்ல முடியவில்லை. மண்ணையும் ஆண்டு விண்ணையும் ஆண்டாலும் ஏனோ இன்னும் வீட்டை ஆள முடியவில்லை. உன்னை வாரிசாகவும் ஏற்கவில்லை. கல்வி பாலுக்கு இடையான காலம் நீங்கி கருவில் கலையெடுக்கும் குரவி உருவாகி விஞ்ஞான வளர்ச்சியான வியந்து பாராட்டி விதைத்தவனே மீண்டும் முன் பறித்துட்டான் உயிரை. அக்காலம் போனது. இன்றோ பல லட்சங்கள் கொடுத்து மருத்துவ வியாபாரமே நடக்கிறது ஆண் வாரிசு வேண்டி. இங்கனம் விற்பாரும் வாங்குவதும் உள்ளவரை பெண்மையை போன்றோம் என்ற துதியாரும் மீண்டானே சொல்லுங்கள். உண்மையில் இன்று முதல் நாவால் துதித்து பெயருக்கு பாராமல் தன்னுடன் பயிலும் சகோதரிகளை உண்மையில் மதித்து ஏற்று பாதுகாப்பாக வாழ வைப்போம். பெண்ணை